தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கணேஷ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் டைப் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அழகி, கீமேன், என்ஹெச்எம் ரைட்டர், இந்த மாதிரி நிறையா டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நன்றிகள். பட் இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தாங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். பட் இது எல்லாமே உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா அது கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் பழைய கான்செப்ட் மாதிரி இருக்கும். பட் நிறையா பேர் தெரியாதவங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸில் தமிழ் எப்படி டைப் பண்ணுறது, கூகுள் டாக்ஸு, இதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வெப்சைட்டில் போஸ்ட் எல்லாமே நான் தமிழ்லேயே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க. இதுக்கப்புறம் நான் அமேசான் கிண்டலில் ஒரு தமிழ் இபுக் பப்ளிஷ் பண்ணணும். நான் எந்த டூல் யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. கூகுள் இன்புட் டூலே போதும். பட் அதில் ஆன்லைன் டூல், ஆஃப்லைன் டூல் ரெண்டு இருக்குது. ஆஃபீஷியலாக ஆஃப்லைன் டூலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் ஒரு சில வழிகள் நான் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் டைப்பிங் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாத நண்பர்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ்னு டைப் பண்ணுங்கள். நிறையா லிங்க்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரை இட் அவுட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கிலீஷ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களேன்னு டைப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் காப்பி பண்ணி எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. இது ஏற்கனவே எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கூகுள் இன்புட் டூல் அப்படிங்கிற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை உங்கள் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். தமிழ் கொடுத்துருப்பாங்க. தமிழ்லேயே நிறையா கீபோர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கீபோர்டு வேணுமோ அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தொல்காப்பியம் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. சங்க இலக்கியங்கள் நீங்கள் சரளமாக டைப் பண்ணலாம் தமிழில், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே. இந்த மெத்தடும் ஒர்க் ஆகும். இப்போ நான் கூகுள் டாக்ஸில் கூட டைப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபார்மேட் பண்ணிக்க முடியும் கூகுள் டாக்ஸில். கிட்டத்தட்ட இது எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏற்கனவே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கூகுள் இன்புட் டூல் ஆஃப்லைன் டைப் பண்ணுங்கள். இதில் நிறையா வெப்சைட் வரும். ஏதாவது ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் இன்புட் டூலை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் கிடையாது. கூகுள் ஆஃபீஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் இந்த லிங்கை கொடுக்க முடியாது இப்போதைக்கு ஆஃபீஷியலாக. இதுக்கப்புறம் கூகுளில் ஃபான்ட்ஸ் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கே பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃபான்ட்ஸ் வெப்சைட்டுக்கு தான் போகும். இதுதான் அந்த வெப்சைட்டு. நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்னு கொடுத்துருப்பாங்க. நிறையா கேட்டகரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா லாங்குவேஜ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம தமிழ் செலக்ட் பண்ணலாம். தமிழ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு தமிழ் ஃபான்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நிறையா கிடையாது, ஒரு 10 ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. 10மே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 5, 6 இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃபாண்ட் வேணுமோ எல்லா ஃபாண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தாச்சு. ஒரு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க எல்லா ஃபாண்ட்ஸுமே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எல்லா ஃபாண்ட்ஸையுமே. இப்போ நான் எல்லா ஃபாண்ட்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கூகுள் இன்புட் டூல் ஆஃப்லைன் டூல் நான் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே உங்களை சர்ச் பண்ணி எடுத்துக்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் டைப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸை சர்ச் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணி வேறு ஃபாண்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையாக. கீமேன், செந்தமிழ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கீக்கும் என்ன எழுத்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்காம ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறோமோ டைப் பண்ணதை எப்படி வேறு ஒரு ஃபாண்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் அது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கூகுள் ஃபாண்ட்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக டைப் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப ஸ்டைலிஷெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க.
இதே டெக்ஸ்ட் அப்படியே மேக்லேயும் ஒர்க் ஆகுது. இப்போ ஃபோட்டோஷாப் பார்த்தோன்னா ஃபோட்டோஷாப் 2020 கூட இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். மேக் யூசர்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் யூசரும் நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அதை பற்றின வீடியோக்கள் ஏற்கனவே நிறையா இருக்குது. ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.